Hello guys, welcome to MAN2MACHINE Studios. நான் டிஸ்ப்ளே தெரியுற இந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் மற்ற வீடியோஸை பார்க்கலன்னா மேலே இருக்க அந்த ஐக்கார்டில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் அண்ட் கொஸ்டின் இந்த வீடியோ பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது மூலிமா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா Adobe Lightroom. இது வந்து நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் Adobe Lightroom சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு Adobe க்ரியேட்டிவ் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை உங்களோட ஃபேஸ்புக்கை கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணாலும் உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு ஃபோட்டோவை வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படி ஆட் ஆன ஃபோட்டோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஃபோட்டோஸ்னு சொல்லி எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் தான் இருக்கும். நான் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறேன். ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை இமேஜின் பண்ணுங்கள். இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் பாருங்கள். ஃபேஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு விங்கிள்ஸ் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் டச் பண்ண போகிறதே கிடையாது. அதே மாதிரி பிரைட்னஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கலர் வேணால் பூஸ்ட் பண்ணலாம். கலர் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் ப்ளூ, க்ரீன், அப்புறமேட்டு ஆரஞ்சு 3 கலர் இருக்குது. இந்த 3 கலர் தான் நம்மளால் இதில் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா கலர்ஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதில் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் சொன்னால அதனால் ப்ளூ கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து HSL ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் 3 இருக்கும். இதில் ஹியூ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அது இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்குன்னா அந்த ப்ளூ கலரில் வந்து கலர் என்ன வேறு என்ன கலர் சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சேச்சுரேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கலரோட டென்சிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது. இது நம்மளுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சேச்சுரேஷன் வந்து அதாவது டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து லூமினன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா பிரைட்னஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ளூ கலரில் பிரைட்னஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த பிரைட்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பார்த்தோம்னா தெரியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ரீன் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்குது லைட்டாக, அதனால் நாம் அதை மாற்றுறோம். ஷூ இந்தளவு போதும், சேச்சுரேஷன் ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அவ்வளோ இது அஃபெக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த ஒரு பார்ட் ஆஃப் கலர் அதில் இருக்கனால நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு சொன்னேன். ஆரஞ்சும் எல்லோவும் பார்த்தோம்னா மாற்றுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஸில் ஆரஞ்சு அண்ட் எல்லோ வந்து கலர் இருக்கும். அது நீங்கள் மாற்றுறப்ப ஃபேஸ் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் பார்த்து தான் மாற்றணும். ஓகே, இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப பாருங்களேன் உங்களுக்கு ஃபேஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேச்சுரேஷன் ஓரளவு லூமினன்ஸ் ஷூவில் இருந்தால் போதும். லூமினன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, முடிச்சதுக்கப்புறமேட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக வந்து டெம்பரேச்சர், டின்ட்டு, விப்ரன்ஸ், சேச்சுரேஷன் அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ வேணுமோ, ஆக்சுவலாக இது லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வந்து கோல்டு டெம்பரேச்சர் மாதிரி கிடைக்கும். ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வார்ம் டெம்பரேச்சர் மாதிரி கிடைக்கும். ஏன்னா இந்த இமேஜ்க்கு வந்து கோல்டு டெம்பரேச்சர் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ப்ளூ கலர் ரிலேட்டட் இமேஜ். ஸோ அதனால் உங்களுக்கு கோல்டே வச்சுக்கிறேன்னா இந்த அளவு எனக்கு போதும். டின்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் க்ரீன் கலர் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டுமே க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நம்ம இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் மாற்றிக்கணும். ஓகே, இந்த அளவு எனக்கு போதும். விப்ரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம கலர் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்தளவு ஓகே, இந்தளவு போதும். சேச்சுரேஷன் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வேணும். சேச்சுரேஷனும் அதுதான் நம்மளுக்கு கலர் தான் பூஸ்ட் பண்ணிக்கும். கலரோட டென்சிட்டி அதிகமாகும். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லைட்டு. இந்த இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எல்லாமே நீட்டாக இருக்குது. இருந்தாலும் ஷேடோஸ் அண்டு ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேடோஸ் இந்த அளவு வச்சுக்கலாம். ஹைலைட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பிளாக்ஸு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்னைட்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் ப்ரெஸ் பண்ணுறேன். அது ப்ரெஸ் பண்ண உடனே விக்னைட் எனக்கு வந்திருக்கும். இந்த விக்னைட்டை தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். நைட் சேஞ்ச் பண்ணேன் எனக்கு ஒரு
ரவுண்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். சாஃப்ட் ரவுண்டு வந்து மேலே க்ரியேட் ஆகும் இந்த எட்ஜிலலாம். மிட் பாயிண்ட் உங்களுக்கு அந்த ஹேண்ட்லேருந்து வச்சுக்கோங்க கரெக்டாக. அந்த ஹேண்ட்லேருந்து அந்த ரவுண்ட்னஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஃபெதர் வந்து இந்த அளவு இருக்கட்டும். ஓகே, ரவுண்ட்னஸ் அந்த ஹேண்ட்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே வந்து செலக்டிவ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செலக்டிவ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே ஆட் பட்டன் இருக்கும். அந்த ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேடியன்ட் சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரஷ்ஷு, எலிப்டிக்கல் கிரேடியன்ட்டு, அப்புறமேட்டு நம்மளுக்கு நார்மல் கிரேடியன்ட் அந்த ஆப்ஷன் இருக்கும். இதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் கிரேடியன்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நான் ரைட் சைடு அப்படியே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு எனக்கு தகுந்த அளவு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தகுந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அப்படின்னா எனக்கு அந்த ரெட் கலர் இதெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறமேட்டு நான் இங்கே அந்த கலர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு டெம்பரேச்சர் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கொடுக்குறேன். கோல்டு வார்ம் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இது சேச்சுரேஷன் ஓரளவு இந்த அளவு இருந்தால் போதும். இந்த கலர் வந்து நான் ப்ளூக்கே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டேன். அடுத்து இன்னொரு இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இதே மாதிரி கிரேடியன்ட் நான் இந்த சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு வீடியோ நிப்பாட்டிட்டு எந்த அளவு உங்களுக்கு ரேஞ்ச் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி கலர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேச்சுரேஷன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு இங்கே நான் க்ரீன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோ. பழைய ஃபோட்டோ பார்த்தோம்னா இதுதான் பழைய ஃபோட்டோ, பிஃபோர் ஃபோட்டோ. இது ஆஃப்டர் எடிட்டிங் ஃபோட்டோ. இப்போ இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்க அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜேபேக்கா என்ன இதுன்னு கேட்கும். ஜேபேக் ஹையஸ்ட்டு அவைலபிள் குவாலிட்டி 100% கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் guys. Meet you in another video. Bye bye.